ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சல்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு மருத்துவ குறிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த காலத்தில் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி கொஞ்சம் வேலை பார்த்தாலே இடுப்பு வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குதுன்றாங்க. குறிப்பாக பார்க்கணும்னா பெண்களுக்கு கொஞ்சம் வீடை தொடச்சிடாலும், வீட்டில் க்ளீன் பண்ணி ஏதாவது வேலை பார்த்துட்டாலும், இன்றைக்கி ரொம்ப வேலை பார்த்தேன், டயர்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துடுறாங்க. அப்படி இல்லைனா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட பெண்களுக்கு நமக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்களுடைய தவறு கிடையாது. வைட்டமின் குறைபாடுனால தான் இது எல்லாமே நமக்கு ஏற்படுது. ஸோ இதை தவிர்த்துக்கணும்னா நம்ம உணவு பழக்கங்களை கொஞ்சம் மாற்றிக்கணும். கஷாயம் மாதிரியான இந்த மாதிரி செஞ்சு நம்ம குடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நமக்கு சைட் எஃபெக்ட் எதுவுமே இல்லாமல் யாருனாலுமே இதை குடிக்கலாம். அதிகமாக இடுப்பு வலியால் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா, உடனே இதை செஞ்சு குடிங்க. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வடித்த கஞ்சி தாங்க. நம்ம வீட்டிலேயே இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ஜீரகத்தை நல்லா நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டு வந்துடலாம். ஜீரகத்தில் நிறைய மருத்துவ குறிப்புகள் இருக்குது. வெத்தலை, ஜீரகம், இப்போ வீட்டில் இருக்க வெந்தயம், இப்படி நிறைய பொருட்கள் மளிகை சாமான்லேயே நமக்கு மருத்துவ குறிப்புகள் நிறைய இருக்குது. அது எல்லாம் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வடித்த கஞ்சி தண்ணியில் ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன். ஒரு 100 ml தான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள். இது நம்ம குடிச்சு வர்றதுனால நாளடைவாக நமக்கு கை கால் வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லது. நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற்றுங்க. கஞ்சி தண்ணி வடித்து கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கும்போது நம்ம இதை ஊற்றி நல்லா மூணையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம சால்ட்டை ஆட் பண்ணிக்கணும். சாதாரணமாக நம்ம வீட்டிலே கிடைக்கக்கூடியது தான். முதுகு வலி, இடுப்பு வலின்னு போய் படுக்கிற அந்த டைமில் நம்ம இதை கொஞ்சம் நீங்கள் யோசித்து பார்த்து குடிச்சிங்கன்னா அவ்வளோ உடம்புக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து 7 நாள் குடிச்சிக்கிட்டு வாங்க. அது எந்த டைமில் குடிக்கணும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கும், எப்போ நீங்கள் சாதம் அடிக்கிறீங்களோ அந்த டைமில் நீங்கள் குடிச்சிக்கிட்டு வாங்க. வடித்த கஞ்சியை எடுத்துக்கிறதுனால நம்ம குண்டாயிருமோ அப்படிங்கிற ஃபீலிங்லாம் வேணாம். இதை தொடர்ந்து ஒரு 7 நாள் குடிச்சுவாங்க. ஏன் லைஃப் லாங் கூட அப்பப்போ நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நமக்கு இடுப்பு வலி, கை கால் வலி, மூட்டு வலி எதுவுமே வராது. அதில் நல்ல சூப்பரான நம்ம ஜீரகம் போட்டிருக்கோம். ஜீரகத்தில் ஒரு கெட்ட கொழுப்புகளை கரைக்கக்கூடிய தன்மை இருக்குது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குழந்தைகள் வயசுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா நல்லெண்ணெய் கொடுப்பாங்க, நல்லெண்ணெய் முட்டை. இந்த காலத்தில் எங்கே குடிக்கிறாங்க, குடிக்கவே மாட்டேங்கிறாங்க. அந்த நேரத்தில் குடித்த நல்லெண்ணெய் இது எல்லாம் தான் குழந்தைகளுக்கு ரொம்பவே ஃப்யூச்சர் ஆகும்போது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்த்தியாக இருப்பாங்க. இது எல்லாமே குடிக்காத பெண்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே வீக்காக தான் இருப்பாங்க. ஸோ இதில் நல்லெண்ணெயெல்லாம் சேர்த்துருக்கோம். இதை தொடர்ந்து நீங்கள் 7 நாள் குடிச்சு பாருங்கள், உங்களுக்கு ரிசல்ட்டு தெரியும். கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சல்காஸ் கிச்சன் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். வெற்றிலையில் எவ்வளவோ மருத்துவ குணங்கள் இருக்குது, ஜீரகத்தில் எவ்வளவோ மருத்துவ குணங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சல்காஸ் கிச்சன் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. இதை செஞ்சு நீங்கள் குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே கஷ்டமே இல்லை, எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இல்லை. கண்டிப்பாக இதை கண்டினியூ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.